Hi, hello, welcome. This is Karthik AG. Welcome to Try Me Yourself. இந்த வீடியோ பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக இதில் கவர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சீரீஸை முழுசாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபெமிலியர் ஆகலாம். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து சி அப்படி இல்லைன்னா C++ வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எதை கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை என்டையராக வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ சீரீஸை முழுசாக பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான கம்பைலர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் நம்மளோட சிஸ்டமில். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கம்பைலர் எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் எதில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா விண்டோஸில் எப்படி வந்து சி கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தான் காமிக்க போகிறேன். உபுண்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. உபுண்டுல உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அதிலே வந்து ஜிசிசி கம்பைலர் வந்து இன்ஸ்டாலில் இருக்கும். ஓகே, ரீசெண்ட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரீசெண்ட் வெர்ஷனுக்கான இது வந்து ஜிசிசி கம்பைலர் உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸோட ஓப்பன் சோர்ஸ்க்கான கம்பைலர் வந்து இன்ஸ்டாலில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக உபுண்டுல டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்லைனில் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் சி கம்பைலர்ஸ் ஃபார் விண்டோஸ்ன்னு சர்ச் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 கம்பைலர்ஸ் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஓகே, ஸோ இந்த கம்பைலர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு சிஸ்டம்க்கு தகுந்தாப்புல சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். யூ கேன் யூஸ் எனி அதர் கம்பைலர். ஓகே, அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எந்த கம்பைலர் வேணாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கம்பைலர் கீழே நம்மளோட ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஜிசிசி யூஸ் பண்ண போகிறேன். பட் எதில் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த கோட் பிளாக்கு கீழே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோட் பிளாக்கோட சேர்த்து நம்ம மிங் GW அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலரையும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கோட் பிளாக் வித் மின் GW அப்படின்னு சேர்த்து சர்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் எனக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே எனக்கு லிஸ்ட் ஆஃப் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. மேக் ஓஎஸ்க்கு இருக்குது, லினக்ஸ்க்கு இருக்குது, விண்டோஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ எந்த ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் செட்டப் ஃபைலை தான் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 64 பிட் 32 பிட் சிஸ்டமாக இருக்குது. உங்களோட சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் வந்து 32 பிட் ஆர்கிடெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 32 பிட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே சோர்ஸ் கோர்ஸ் அப்படி இல்லைன்னா FOSS ஹப் இது ரெண்டில் எதில் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோர்ஸை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் வந்துச்சுன்னா இதை க்ளோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் க்ளோஸ் ஆனோன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் மோர் டவுன்லோடை இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ கோட் பிளாக் அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணியோ இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, ஐ அக்ரி. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஓகே, இந்த பாப்பப் உங்களுக்கு வராது. இந்த பாப்பப் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து கோட் பிளாக் என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இந்த பாப்பப் வருது. உங்களுக்கு இந்த பாப்பப் வராது. ஓகே, ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா கோட் பிளாக்கை ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் ஒன்று நமக்கு வந்திருக்கு. ஓகே, இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு வியூ ஒன்று காமிக்குது. டு யூ வாண்ட் டு ரன் கோட் பிளாக் நவ், இப்போ நீங்கள் ரன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குது. ஓகே, ஸோ நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்துருந்தீங்க, டிக் பண்ணி எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும் அப்படின்னா கோட் பிளாக் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ ஓப்பன் ஆனோன்னு நம்ம அதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ லோட் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டிஃபால்ட்டாக மிங்விங் நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அதனால் GNU கம்பைலர் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதர் கம்பைலர்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் இந்த அதர் கம்பைலர்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே டிடெக்ட் ஆகும். ஸோ எந்த கம்பைலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பைலர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கம்பைலர் நேம் போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பைலர் நீங்கள் எதில் யூஸ் பண்ணிக்கலாம், கோட் பிளாக்ல தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட அட்டாச் ஆகி வந்திருக்க மிங்விங்கோட கம்பைலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ GNUங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே,
C++ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் இதில் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம்னா எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓகே நோங்கிறத வச்சுட்டு அப்படியே ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அப்படியே லீவ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து அப்படி எதுவும் கீழே எஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நான் டேரெக்டாகவே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் வந்து நோவே நான் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, ஸோ வெல்கம் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸோ இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேணாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது எங்கே கிரியேட் பண்ணலாம்னா டெஸ்க்டாப்லேயே நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப் போயிட்டு நான் ஆல்ரெடி ட்ரை மீ யுவர் செல்ஃப்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளார லேர்ன் பிஎல். ஸோ இப்போ நான் பண்ண போகிற எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆட் பண்ண போகிறேன், அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ லேர்ன் பிஎல்குள்ளார நான் ஆனது இருக்குது. ஸோ இங்கேயே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இப்போ நான் பண்ண போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்ச போகிறேன். ஸோ சியில் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டர் வந்து நான் ஆன்லைனில் ரெபாசிட்டரியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபைலில் போயிட்டு நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போதைக்கு லேர்னிங் பர்சன்ங்கிறனால கன்சோல் அப்ளிகேஷனில் நான் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ கன்சோலை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் கோ கொடுத்தீங்கனாலும் ஓகே ஆகிடும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். சியா C++ஆன்னு கேட்குது. நான் சிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு சி டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எந்த லொக்கேஷனில் ஃபோல்டர் டு கிரியேட் ப்ராஜெக்ட்ஸ் இன் எந்த லொக்கேஷனில் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்குள்ளார ட்ரை மீ யுவர் செல்ஃப்குள்ளார லேர்ன் பிஎல்குள்ளார இந்த சி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளார நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துறேன். ஓகே, ஸோ லொக்கேஷன் பாருங்கள் சிக்குள்ளார வந்துடுச்சு. ஸோ இதில் சிபிபிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஓகே, ரிசல்ட்டிங் ஃபைல் நேம் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் மாற்ற வேணாம். ஓகே, எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டீபக் அண்ட் ரிலீஸ்க்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டூ தட். ஓகே, நான் ரெண்டுமே அப்படியே வச்சுட்டேன். பின் ஃபோல்டரில் நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகிறது நமக்கு காமிக்கும். ஓகே, ஃபினிஷ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் main.c. ஸோ லெஃப்ட் சைடில் எனக்கு இங்கே ஒரு மேனேஜ்மெண்ட்கான ஒரு விண்டோ ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த விண்டோவில் பாருங்கள் ப்ராஜெக்ட்டு ஃபைல்ஸு எஃப்எஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் ரிசோர்ஸ். ஓகே, இப்போ நான் எதை ஆக்சஸ் பண்ண போகிறேன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்க ப்ராஜெக்டை தான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே தான் எனக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளார பாருங்கள் நான் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு சி டெமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் சோர்சஸ்ன்னு சொல்லி ஒன் மோர் ஃபோல்டர் ஆப்ஷன் காமிக்குது. அதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குன்னா main.c ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணல main.cன்னு சொல்லிட்டு ஒரு சி ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சி ஃபைலை பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்டென்ஷன் டாட்டுக்கு அப்புறம் வைக்கிறது வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம் கம்ப்யூட்டரில். ஸோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சு ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டாட் லிஸ்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. வியூவில் போயிட்டு ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் இதை எனேபிளில் வச்சுருக்கேன். ஓகே, டிக்கில் வச்சுருந்தேன் அப்படின்னா ஓகே இந்த டிக் மார்க் எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னென்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு காமிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் போகிறேன், index.htmlனு காமிக்குது. இது வந்து ஒரு HTML ஃபைல். அதே மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வேர்டாக இருந்துச்சுன்னா .doc docx, எக்ஸலாக இருந்துச்சுன்னா .xlx, xls,
எக்ஸல் எஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்டென்ஷன் காமிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே சி ப்ரோக்ராம் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா மெயின் டாட் சிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோட கொடுத்துருக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க எனக்கு ஒரு பேசிக் சின்டாக்ஸோடயே வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த பேசிக் சின்டாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஷ் இன்க்ளூட் stdio.h ஆஷ் இன்க்ளூட் stdlib.h. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக இந்த ரெண்டு லைப்ரரியும் எனக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ரைட் நோ ஒரு லைப்ரரி எனக்கு இருந்தால் போதும். ஸோ அதனால் இந்த லைப்ரரியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி வந்து நம்ம அடுத்தடுத்த லைப்ரரி பார்க்கல, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த ப்ரோக்ராமை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ மேலே பாருங்கள், இங்கே ரன், இங்கே பில்ட் அண்ட் ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்போவுமே பில்ட் அண்ட் ரன்னை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏதாவது மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா பில்ட் அண்ட் ரன் கொடுங்க. ஓகே, நீங்கள் மாடிஃபை பண்ணல, திருப்பி அவுட்புட்டை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ரன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எந்த சேஞ்சஸுமே பண்ணலையா, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பில்ட் அண்ட் ரன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பட் சேஞ்சஸ் பண்ணா அப்படின்னா எப்போல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பில்ட் அண்ட் ரன்னை கிளிக் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த பில்டுக்கு கீழே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், பில்ட் அண்ட் ரன்னுக்கு என்ன இருக்குது, F9, வெறும் ரன்னுக்கு கண்ட்ரோல் F10. ஓகே, அப்போ ஷார்ட்கட் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ரன் பண்ண போகிறேன். F9 கீயை ப்ரெஸ் பண்ணி ரன் கொடுத்துட்டு கீழே எனக்கு பாருங்கள், ஸோ இங்கே வந்து லாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஓகே, இந்த லாகு கீழே எனக்கு ரிசல்ட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு வந்து அந்த லாக் எல்லாமே இங்கே கீழே காமிக்கும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் இப்போ எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் சி அதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் ஆகி இங்கே லாக் கீழே காமிச்சிச்சு பார்த்தீங்களா, ரன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆனோன்னா எனக்கு இந்த ஒரு கன்சோல், ஓகே, இதை தான் வந்து நம்ம கன்சோல்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ பாருங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா இதுக்குள்ளார என்ன மட்டும்தான் இருக்கு, வெறும் ஹலோ வேர்ல்டுன்னு தான் இருக்கு. இந்த ஸ்லாஷ் என்ன அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், அதெல்லாம் நம்ம வந்து ஸோ இந்த ஸ்லாஷ் என் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் அதுக்கு அடுத்த ரிசல்ட் எல்லாமே வரணும். இங்கே ஒரு எம்டி லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த எம்டி லைனுக்காக தான் பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு என்னங்கிற லெட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த ப்ரோக்ராம் திருப்பி மறுபடியும் அதையே ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் இதை நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதை அப்படியே காப்பி பண்ணி ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹாய் ட்ரைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு சி டுட்டோரியல்ஸ். இந்த ஸ்லாஷ் என்ன நான் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி அவுட்புட் வருதுன்னு காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் அதோட அவுட்புட்டை பாருங்க. ஸோ ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அகெயின் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே, இல்லை இங்கே இருக்கிற சேவ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரன் பண்ணுறேன். இங்கே ஸ்லாஷ் என், ஓகே, நான் யூஸ் பண்ணலை, பேக்வேர்ட் ஸ்லாஷ் என்னங்கிறத யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணால் எப்படி அவுட்புட் வருது, யூஸ் பண்ணலைன்னா எப்படி அவுட்புட் வருதுங்கிறத நீங்களே பாருங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணாமல் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, ஹாய் ட்ரைனீஸ் வெல்கம் டு சி டுட்டோரியல் அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்படி எனக்கு வர வேணாம், இதுக்கு அடுத்து ஒரு லைன் வேணும், பிரேக் வேணும் அப்படிங்கிற காரணத்திற்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டபுள் கோட்டேஷனுக்குள்ளாரையே ஒரு ஸ்லாஷ் என்னங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லாஷ் என்ன நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லைனில் அவுட்புட் வந்துருச்சு. இது ஒரு லைனாகவும் இது அனதர் லைனாகவும் எனக்கு வந்துருச்சு. ஓகே, இது மட்டும் இல்லை, என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி என்னால் ஒரு அலைன்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் ஹலோ வேர்ல்ட்
அதுக்கப்புறம் ஸ்லாஷ் எண்ணுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறேன், ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன் சி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். கடைசியாக ஸ்லாஷ் என். ஓகே, இது அடுத்த லைனுக்காக. பட் இந்த ஸ்லாஷ் டி நமக்கு என்ன அவுட்புட்டை தருதுங்கிறத நீங்கள் பாருங்க. ஓகே, ஹலோ வேர்ல்ட், எனக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன் சி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒரு அடுத்த லைன் ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா பிரிண்ட் எஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளார ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ், அதுக்குள்ளார டபுள் கொட்டேஷனில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண. இதே எனக்கு வந்து ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும், ஓகே, ஒரு வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஏன் வந்து இன்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் எஃப்ங்கிறது அகெயின் யூஸ் பண்ணுறேன். உள்ளார ஏ வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் செமிகோலன் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவுட்புட்டில் நீங்களே பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஷனுமே பிரிண்ட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டேட்டா டைப். ஓகே, ஸோ அந்த வேல்யூ என்ன டேட்டா டைப்புங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு சில ஃபார்மட் ஸ்பெசிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு சில கீ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் டபுள் கொட்டேஷனில் ஏ கொடுத்தேன்னா வெறும் ஏங்கிறது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏக்காக ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன், வேல்யூ பிரிண்ட் ஆகாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கமா கொடுக்குறேன். இந்த இடத்துல பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அகெயின் இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு. முன்னாடி எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை இந்த ஸ்டேட்மெண்ட் வரப்போ. இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இப்போ எனக்கு இங்கே என்னென்னு வந்துருச்சு, 10ன்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ 10ங்கிற வேல்யூ எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் பர்சன்டேஜ் டின்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண காரணத்தினால எனக்கு என்ன வந்துருச்சு, பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணனால இந்த ஏ வேல்யூவை என்னால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகே, ஒரு வேல்யூ ஒரு நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார வெறும் ஒரு 5ங்கிற நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 5ங்கிற நம்பர் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே 10ன்னு வரும். ஸோ இங்கே 5ங்கிறது எனக்கு எடுத்துக்குமா அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஓகே, ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைரெக்டாக டபுள் கொட்டேஷனில் லெட்டர்ஸை கொடுத்தோம், அந்த லெட்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆச்சு. அதே மாதிரி இதையும் வந்து நான் நம்பராக கொடுக்குறேன்னா என்னால் எடுத்துக்க முடியுமானா நம்பராக கொடுக்குறப்ப கண்டிப்பாக அதை எடுத்துக்காது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் கொடுத்து அந்த வேல்யூஸை நம்ம வாங்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு கமா கொடுத்து 5ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏ கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, வெறும் நம்பரை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இங்கே ஏக்கு வந்து 10ன்னு ஸ்டோர் பண்ணி இங்கே நான் கொண்டு வந்தேன். பட் இங்கே என்ன பண்ணுறேன், வெறும் 5ன்னு டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் அடுத்தடுத்த லைனில் வரதுக்கு சூப்பராக கரெக்டாக நமக்கு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் எனக்கு எல்லாமே அடுத்தடுத்த லைனில் ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் வரும். ஸோ மேலே பாருங்கள் 10ன்னு ஒரு அவுட்புட் வந்துச்சு, கீழே பாருங்கள் 5ன்னு ஒரு அவுட்புட் வந்துச்சு. அப்போ ரெண்டையுமே நான் வந்து என்ன
யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். ஓகே, ஸோ இது ஒரு இன்டீஜர் டைப். நம்பருங்கிறது ஒரு இன்டீஜர் டைப்பு. ஓகே, ஸோ இன்டீஜர் டைப்பில் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் இன்டீஜர் ஹோல்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஒரு மண்ணையோ இல்லை கல்லையோ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த மண் அந்த கல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகிற வரைக்கும் தானே தாங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும், அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகிடுமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இன்டீஜர் குறிப்பிட்ட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா டைப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, ஒரு லெட்டர்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு, அப்படி அது எல்லாத்தையும் நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நமக்கு வந்து டேட்டா டைப்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து சியில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதர் தேன் தட் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது ஒரு பேசிக் சின்டாக்ஸில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு டேட்டா டைப்லையும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, ஒவ்வொரு டேட்டா டைப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பார்க்கலாம்.